தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 10,000 ரூபாய் போலி காசோலை வழங்கி ஓட்டு கேட்கும் அதிமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 10,000 ரூபாய் போலி காசோலை வழங்கி ஓட்டு கேட்கும் அதிமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக 8,000 ரூபாய் கூப்பனை வழங்கியது. அது போலி கூப்பன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 8,000 ரூபாய் கூப்பன் இலவசமாக வழங்கப்படும் என திமுக அறிவித்தது. போலி கூப்பன் தயார் செய்து பொதுமக்களுக்கு விநியோகித்தனர். தேர்தல் முடிவு வந்த பிறகு திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் மறுநாள் இந்த கூப்பனை கொண்டு போய் தனியார் ஏஜென்சியிடம் கொடுத்து 8,000 மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம் என திமுகவினர் பிரச்சாரம் செய்தனர். அது போலி கூப்பன். அந்த கூப்பன் செல்லாது. அந்த கூப்பனை கடையில் கொடுத்து எந்த பொருளும் வாங்க முடியாது. இந்திய தேர்தல் ஆணையம் இந்த கூப்பனை வழங்க தடை விதித்தது. இந்த சூழ்நிலையில் திமுகவை பின்பற்றி அதிமுகவும் போலி காசோலை வழங்கி வருகிறது. 10,000 ரூபாய் மதிப்பிலான காசோலை என்று ஒரு காசோலை புத்தகத்தை வீடுகள் தோறும் விநியோகித்து வருகிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நாளே உங்களுடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என போலி காசோலை வழங்கி வருகின்றனர். இது தேர்தல் ஆணையம் கண்டுகொண்டதா என்பது தெரியவில்லை. திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு இலவச கூப்பன், இலவச காசோலைகளை வழங்கி வருகின்றனர். காசோலை மாதிரியே, ஒரிஜினல் காசோலை மாதிரியே அதில் 10,000 ரூபாய் என்று எழுதப்பட்டுள்ளது. அதிமுக இரட்டை இலை சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த காசோலையை கொண்டு போய் உங்களுடைய பேங்க்கில் போய் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் 10,000 உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறிடும் அப்படின்ட்டு பொய் பிரச்சாரம் செய்கின்றார்கள். 10,000 ரூபாய் போலி காசோலை அதிமுகவினர் வழங்கி பொதுமக்களுக்கு வழங்கி தேர்தல் பிரச்சாரம் செய்கின்றனர். பொதுமக்கள் ஏமாற வேண்டாம். அந்த காசோலை டூப்ளிகேட். அந்த காசோலை வங்கியில் கொண்டு போய் கொடுத்தால் வங்கியில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆக பொதுமக்கள் அதிமுகவின் நூதன பிரச்சாரத்தை நம்ப வேண்டாம். அந்த காசோலைகளை கொடுத்தால் வாங்க வேண்டாம். அந்த காசோலைகள் போலி காசோலைகள், டூப்ளிகேட் காசோலைகள். அது விளம்பரத்துக்காக வேண்டி அதிமுக இந்த மாதிரி செய்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.